நண்பர்களே, இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, பறவைகளுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு. இந்த கோடை காலத்தில் மட்டும்தான் இது பழுக்கும். இது ஒரு நாட்டு ரகம் தான். இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே வீடியோலலாம் சொல்லியிருக்கேன். ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா அந்த மரம் கொஞ்சம் உயரமான மரங்களாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கீழே, அதாவது ஒரு 3 அடி உயரத்துலேயே இருக்கிற மரத்தில் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக காய் காய்ச்சிருக்குது. அதை கீழே தான் நம்ம வந்திருக்கோம் பறிக்க. இங்கே பாருங்கள், பின்னாடியே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள் அது என்னென்னு. இது தாங்க நாட்டு ஈச்சம்பழம். பார்த்தீங்களா? இதுதாங்க நாட்டு ஈச்சம்பழம். அதாவது இது பழுத்தா பழம் கருப்பு கலரில் வரும். பச்சை கலரில் இருந்தால் சுத்தமான காய். இந்த மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இப்போ நம்ம ஒன்று பறிச்சிக்கலாம். இது செம்பழம். இதுவும் தோற்பும் இனிப்பு சுவையும் இருக்கும். கொஞ்சம் துவர்ப்பாக இருக்குது. இனிப்பு சுவை சுத்தமாக இல்லை, இன்னும் பழுக்கணும். இதை வெட்டி வெக்கிலில் போட்டு அதான் வைக்கப்போர் போட்டிருப்பாங்க. கிராமத்திலலாம் இந்த அரைப்பு அறுத்துட்டோம்னா வைக்கப்போர் போட்டு வைப்பாங்க மாடுங்களுக்கு கொடுக்கறதுக்காக. கோடை காலங்களில் பில்லு இருக்காது இல்லைங்களா அந்த டைமில். அப்போ என்ன பண்ணுவோன்னா இதெல்லாம் வெட்டி எடுத்துன்னு போயிட்டு காற்று போகாத அளவுக்கு உள்ளே வச்சு கட்டி வைக்கில் உள்ளே போட்டுருவோம். அந்த சூட்டிலே பார்த்திங்கன்னா நல்லா பழுத்துரும். அதாவது பேரிச்சம்பழம்னு சொல்கிறீங்க இல்லைங்களா நம்ம, அதுதான் இது. அதாவது இதுலேருந்து நமக்கு பேரிச்சம்பழம் கிடைக்கிறதில்ல. இது நாட்டு ரகம். இதில் சதைப்பற்று ரொம்ப கம்மியாக இருக்கும். விதை பெருசாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா தோற்பு சுவை. இது ஏரி பக்கத்தில் உள்ள ஒரு இடம். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள், அங்கே லாங்கில் இருக்குது, ஜூம் பண்ண முடியல. இந்த ஃபுல்லாகவே ஈச்சம்பழ மரம் தான். இதெல்லாம் பாருங்கள் உயரமான மரங்க, அதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த மரம் சின்ன மரத்துலேயே பழுத்துருச்சு. கொலை தள்ளி இருக்குது. இதை வெட்டி வச்சா பழுத்துரும். வெட்டி வைக்கிறத விட இந்த மரத்துலேயே பழுக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். இதை இந்த மைனா இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும். இது எங்கே இருந்தாலும் பறவைகள் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் நம்ம தேவையில்லாமல் வெட்டி வீணடிக்கக்கூடாது. சும்மா கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா இது பறவைகளுக்கான உணவு. பறவைகள்லாம் இதை தான் சாப்பிடும். உங்களுக்கு சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். நம்ம வெட்டி மொத்தமாக எடுத்துன்னு போயிட்டோன்னு வச்சுங்க, அப்புறம் பறவைகள்லாம் உணவுக்காக அலைஞ்சி தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுங்க. இது இயற்கை அவங்களுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம தேவைன்னா கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா சுற்றி 1 2 3 4 5 எப்படி பார்த்தாலும் ஒரு 10 கொலைக்கு மேலே தள்ளி இருக்குது. 10ல் 1 நம்ம எடுத்துக்கிட்டால் கூட மீதி 9 கொலை பறவைகளுக்காக. இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப உடம்பு எனர்ஜி நல்லா இருக்குங்க. கோடை காலத்தில் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்களாம் இன்னும் சின்ன வயசில் இருக்கும்போது இதெல்லாம் எப்படி பண்ணோன்னா, காலையில் 6 மணிக்கெலாம் போயிட்டு மரத்துக்கு அடியில் பார்த்திங்கன்னா அப்படியே பறவைங்கள்லாம் ஒன்று பறிக்கும்போது அப்படியே கீழே விழும் இல்லைங்களா, அப்படியே ஃபுல்லாக மரத்துக்கு அடியில் கொட்டி கிடக்கும். அதெல்லாம் பொறுக்கிட்டு சாப்பிடுவோம். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஆக்கருவா வச்சு அரைப்போம். இது நம்ம மரம்லாம் ஏற முடியாது. ஏன்னா இங்கே பாருங்கள், இது ஊசி போல் இருக்கும். இது குத்துச்சுன்னா அவ்வளோ எரிச்சல் இருக்கும். ஒவ்வொரு இலையும் பார்த்திங்கன்னா ஊசி போல் இருக்கும். அவ்வளோ பாதுகாப்பு. ஆக்கருவா போட்டு அறுத்து பழுக்க வச்சு சாப்பிட வேண்டியது தான். இன்னொரு மெத்தட்லேயும் பழுக்க வைப்போம். அது எப்படி பண்ணுவோம்னா, கிணத்துக்குள்ளே இதை கட்டி இறக்கிடுவோம். கிணத்துக்குள்ளே ஆழமாக இறக்கிட்டோம்னா 2 நாள் கழிச்சு பார்த்தோம்னா ஃபுல்லாக பழுத்து இருக்கும். எடுத்து இது பண்ணுவோம். ஆனால் தண்ணியில் பழுக்க வைக்கிறத விட வைக்கப்பொருளை பழுக்க வைக்கிறது சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட இன்னும் இயற்கையான முறையில் அப்படியே பழுத்து இருக்கிறத பறிச்சாட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, பாய் பாய்.